வீடியோவில் வந்துட்டு பூ எப்படி உருட்டி கட்டலாம் அப்படிங்கிறத நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன். ஆக்சுவலி அது பயங்கரமான வியூஸ் போச்சு, லைக்ஸ் போச்சு, ரீபோஸ்ட்டு, ஷேர்லாம் போச்சு. நானே எதிர்பார்க்கல. ஸோ அதில் ஒரு கமெண்ட் பார்த்தீங்கன்னா, பூ எப்படி கட்டுறது அப்படின்னு ஒரு கமெண்ட்டு. நான் வந்து வீடியோ போட்டதே பூ எப்படி நெருக்கி கட்டலாம், மதுரை பூ மாதிரி கட்டலான்னு தான் போட்டிருந்தேன். நானுமே உங்களுக்கு பூ எப்படி கட்டுறதுன்னு இன்னொரு வீடியோ போடணும்னு நினச்சேன். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பூ கட்டுறது ஈஸி தாங்க, ஆனால் வந்து அதுக்கு ஒரு சிம்பிள் இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு நூல் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன நூல் பிடிக்குதோ, உள்ளன் த்ரெட்டோ சம்திங் வாட் எவர் யூ லைக் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த நூலோட டிப் இருக்குல்ல, அந்த டிப்பை நீங்கள் வந்து பிடிச்சிக்கணும். அந்த டிப்பை நீங்கள் பிடிச்சிட்டு நீங்கள் வந்து ஒரு பூவை மேலே பார்த்து வைக்கணும், இன்னொரு பூவை கீழே பார்த்து வைக்கணும். இது எல்லாமே உங்கள் டிப்லேயே நிற்கணும். புரியுதா? நீங்கள் கொஞ்சம் நூலை அங்கே விட்டுறணும், விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி பிடிக்கணும். அந்த 2 ஃபிங்கருக்கு நடுவில் பூ வச்சிடணும். 2 பூவும் உங்கள் கையில் இப்போ பிடிக்கணும். இப்போ நூலுக்கு மேலே பூ இருக்குது, அதை நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா நாட் போடணும். லைக் அதுக்கு ஒரு எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த நூலை ஃபஸ்ட்டு கீழே எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ரவுண்டு தான் போட்டிருக்கோம். இதில் வந்து பூ நிற்காது. இதுக்கு நம்ம நாட் போடணும். நாட் எப்படி போடணுன்னா, நல்லா பார்த்துக்கோங்க. ரைட் சைடில் நூல் இருக்குது. இந்த ஹேண்டை எப்படி வைக்கணும்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணும். 2 ஃபிங்கரும் இந்த மாதிரி நூலில் இருக்கணும். உங்கள் தம் ஃபிங்கர் இருக்குல்ல, இந்த தம் ஃபிங்கர் வந்து இதுக்குள்ளே வரணும். இப்போ இப்படி இருக்கா, ஜஸ்ட்டு நம்ம குட்டி இதை இந்த மாதிரி வச்சுட்டு பூவை என்ன பண்ணணுன்னா, இது இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா டேர்ன் பண்ணணும். டேர்ன் பண்ணி இந்த தம்புக்கும் இந்த ஃபிங்கருக்கும் இடைக்குள்ளே நீங்கள் விடணும். உள்ளே விட்டுட்டு இப்போ உள்ளே போயிருச்சு. உள்ளே போனோன்னு நீங்கள் இதை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதை இப்படி இழுத்து விட்டுறணும். இழுத்து விட்டிங்கன்னா அவ்வளோதான், பூ கட்டலாம். இப்போ இன்னொருக்காவும் நான் பண்ணுறேன் பாருங்கள். அதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் வச்சுக்கலாம். வச்சு இப்போ பூ இங்கே மேலே ஒன்று கீழே ஒன்று வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த த்ரெட்டை கீழே போட்டுக்கோங்க. இப்போ போட்டுட்டு இந்த 2 ஃபிங்கர் இங்கே வச்சுக்கோங்க, இந்த ஃபிங்கர் இங்கே உள்ளே விடுங்க. அப்புறம் இப்போ இப்படி ஒரு டேர்ன் கொடுங்க. டேர்ன் கொடுத்தோன்னா உங்களுக்கே இப்படி உள்ளே போகிற மாதிரி வரும். உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஸ்டார்டிங் நீங்கள் இப்படி தனித்தனியாக கட்டி பழகுங்க. அதுக்கப்புறம் எப்படி நம்ம உள்ளே தள்ளி கட்டலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்படி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்படி பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் பூ கட்டுறது. இதே நீங்கள் நெருக்கி கட்டணுன்னா அந்த வீடியோவும் பாருங்கள், இதுலேயுமே நான் சொல்கிறேன். நெருக்கி கட்டணுன்னா அதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு இப்படி நம்ம பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இது இப்படி நீங்கள் சுற்றுறீங்கல்ல, இப்படி சுற்றி விட்டு அப்புறமே தள்ளி விட்டுறணும். உள்ளே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நாட் போடணும். ஓகேங்களா? தள்ளி விட்டு நாட் போட்டால் நெருக்கி வந்துடும். உள்ளே தள்ளாமல் நீங்கள் நாட் போட்டிங்கன்னா அப்படி வந்துடும். இதே நெருக்கி கட்டணுன்னா சுற்றி கட்டணும். அது அந்த வீடியோவில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான்.